பிரதர், குட் மார்னிங். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர், குட் மார்னிங். குஷியா இருக்கீங்களா? இருக்கோம், குஷி குஷியா இருக்கோம். சரி சிஸ்டர். இன்னைக்கு அப்பா சூப்பர் வரதானம் கொடுத்திருக்காரு சிஸ்டர். மாயின் கவர்ச்சியில இருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு சூப்பரா ஒரு உதாரணம் சொல்லி புரிய வச்சிருந்தாரு. அத வரதானத்துல பார்க்கலாம். சரிங்க சிஸ்டர், இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆமா, குறிப்பா எனக்கு முரளி ஃபுல்லாவே ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படிங்கறதுதான். ஸ்ரீமத் ரொம்ப வழி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தலைப்பிலேயே தான் வந்திருக்கு. ஆமா, படிக்கலாம் சிஸ்டர். 30/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, மகன் தந்தையை எடுத்து காட்டுவான். உங்களுக்கு மனதின் வழிமுறையை விட்டு ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள், அப்போது தந்தையை நீங்கள் எடுத்து காட்ட முடியும். என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க பிரதரப்பா? தந்தை மகன் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கறது தான் எடுத்து காட்டணும் அப்படிங்கறத சொல்றாரு. மனதின் வழிபடி நடந்தீங்கன்னா எடுத்து காட்ட முடியாது. ஸ்ரீமத் படி நடந்தீங்க அப்படின்னா தந்தையை நீங்க வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறாரு. கேள்வி கேக்குறாங்க அப்பா, எந்த குழந்தைகளை பாபா அவசியம் பாதுகாக்கிறார்? பதில், எந்த குழந்தைகள் உண்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். பாதுகாக்கப்படுவதில்லை என்றால் உள்ளுக்குள் நிச்சயமாக ஏதேனும் பொய் இருக்கும். படிப்பை தவற விடுதல், சந்தேகத்தில் வருதல் என்றால் உள்ளுக்குள் நிச்சயமாக ஏதேனும் பொய் இருக்கும். அவர்களுக்கு மாயா அடித்து வீழ்த்தி விடும். அந்த என்ன சொன்னாரு? அதாவது எந்த குழந்தைகளே உண்மையானவர்களா இருக்கிறார்கள், உண்மையானவர்கள் எப்பவும் பாதுகாக்கப்படுவாங்க, பொய்யானவர்கள் வீழ்த்தப்படுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏதாவது படிப்பை தவற விடுறாங்க, அந்த சந்தேகத்துல தேக அபிமானத்துக்கு வசமாகறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தந்தையின் அந்த உதவி கிடைக்காது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் அவர்களை மாயை அடித்து வீழ்த்தி விடும் அப்படிங்கறது சொல்றாரு. பொய்யானவர்களா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தந்தை கிட்ட சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். உண்மையானவர்களா இருந்து இது இப்படி எப்படி இருக்குது பாப்பா, இதுக்கு என்னென்ன காரியத்தை நான் செய்யறது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளுக்கு 5 விகாரங்களையும் மாட்டி இருக்கோம், விகாரங்களையும் தொந்தரவு இந்த மாதிரி மோசமா இருக்குதுன்னு தெரியும். அத சொல்லணும் பாபா கிட்ட வெளிப்படையா. இப்படி இருந்தாதான் அதுக்கேத்த மாதிரி புத்தியில டச் பண்ணுவார் அப்பா. அது நமக்கே அனுபவமாகும். நம்ம இந்த விகாரங்களுக்கு வசமா இருக்கோம் பாபா, இதுக்கு நான் என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா உண்மையிலேயே நல்ல முரளி படிக்கிறவங்களா இருந்தா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பா டச் பண்ணி விடுவார். யோகத்துல இருக்கும் போதோ இல்ல யார் மூலமாவோ டச் பண்ணி அப்பா டச் பண்ணி விடும் போது இதுதான் அப்படிங்கறத அப்பா டச் பண்ணி விட்டாருங்கிறப்ப அப்பாவுக்கு தேகம் இல்ல, வார்த்தையால சொல்ல முடியாது, சங்கல்பத்தால சொல்றாரு. இல்ல யார் மூலமாவது சொல்ல வைக்கிறாருங்கிறது அன்பு. அப்ப இன்னமும் அப்பா மீறி இந்த இணைப்பை ஏற்படுத்தும். அதுக்குதான் உண்மையானவர்களா இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்த அப்பா கேள்வி கேக்குறாங்க, எந்த குழந்தைகளுக்கு மாயா காந்தமாக உள்ளது? பதில், யார் மாயாவின் அழகினால் கவரப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாயா காந்தமாக உள்ளது. ஸ்ரீமத் படி நடக்கும் குழந்தைகள் கவர்ச்சிக்கப்பட மாட்டார்கள். பாருங்க, அதான் மாயையோடைய அழகு. யாரு அந்த மாயின் அழகுல கவர்ச்சிக்கப்படுறாங்களோ அவங்கதான் மாயை கிட்ட விழுந்துருவாங்க. ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க அப்படிலாம் மாயின் கவர்ச்சியில விழமாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. மாயை 2 ரூபத்துலதான் வேலை செய்யும். ஒண்ணு கவர்ச்சிக்கும், இன்னொன்னு பயமுறுத்தும். கவர்ச்சிக்கிற ரூபம் என்ன அப்படின்னா காமம், இன்னொன்னு பற்று, இன்னொன்னு பேராசை. 3 ரூபத்துல கவர்ச்சிக்கும். காமம், பேராசை, பற்று 3 ரூபத்துல கவர்ச்சி செய்யும். பயமுறுத்தும் அகங்காரம், கோபம், இது 2 ரூபத்திலையும் பயமுறுத்தும். அப்பா என்ன சொல்றது? கவர்ச்சிக்கும், காமம், பேராசை, பற்று ரூபத்துல கவர்ச்சிக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சரி, அதான் காந்தம் போல வேலை செய்யுது அப்படிங்கிறது. இப்ப சீதை கூட அங்க பொன்மான பார்த்து அந்த பேராசையில தானே, ஒரு ஆசையில தானே அவங்க அது வேணும்னு ராமரை கேட்க கண்டுதானே ராவணன் கடத்திட்டு போயிட்டு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்ப கவர்ச்சிக்கப்படுறாங்க பாருங்க. ஒரு பொன்மான பார்த்து ஆசை, பேராசை வருது பாருங்க, எனக்கு அது வேணும் அப்படிங்கிறது. அதான் கவர்ச்சிக்கப்படுறதுனாலதான் ராவணன் கடத்திட்டு போயிருவான். ஆத்ம சீதைகள் நாம தான். ராவணன் 5 விகாரம், அங்க ராமருங்கிறது ஆத்மராமன். எல்லாமே நம்மளோட இங்க சங்கம யுகத்து விஷயம்.
அங்க கதையில அப்படி மனிதர்களா காமிச்சிருக்காங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தையிலிருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதையோ குழந்தைகள் நிச்சயம் செய்துள்ளனர். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்கு கற்பிக்கிறார். அதற்காகத்தான் பாடல் உள்ளது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்து இருந்தனர். மூலவதனத்திலோ தனியாக இருப்பது இல்லை. அங்கோ அனைவரும் சேர்ந்தே இருக்கின்றனர். தனியாக இருக்கின்றனர் என்றால் நிச்சயமாக ஆத்மாக்கள் அங்கிருந்து பிரிந்து வந்து விட்டனர். இங்கே வந்து அவரவர் பாகங்களை நடிக்கின்றனர். சதோ பிரதானத்திலிருந்து இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக ஆகின்றனர், அழைக்கின்றனர். பதித்த பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். பாபாவும் சொல்கிறார், நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வருகிறேன். இந்த சிருஷ்டியின் சக்கரமே 5000 ஆண்டுகளினுடையதுதான். இதற்கு முன் நீங்கள் இதை அறியாதிருந்தீர்கள். சிவபாபா புரிய வைக்கிறார் என்றால் நிச்சயமாக யாருடைய சரீரத்தின் மூலமாவது புரிய வைப்பார். மேலிருந்து அசரீரி வாக்கு ஒன்றும் வருவது இல்லை. சக்தி அல்லது தூண்டுதலில் எந்த ஒரு விஷயமும் நடப்பதில்லை. ஆத்மாவாகிய நீங்கள் சரீரத்தில் வந்து உரையாடல் செய்கிறீர்கள். அதுபோல் பாபாவும் சொல்கிறார், நானும் சரீரத்தின் மூலம் கட்டளை தருகிறேன். பிறகு அதன்படி யார் எந்த அளவுக்கு நடக்கிறார்களோ அதன் மூலம் தங்களுக்குத்தான் நன்மை செய்து கொள்கிறார்கள். சொல்லுங்க. அந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் வெகு காலமா இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படிங்கிறார். பரந்தாமத்துல இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்துதான் இருந்தீங்க ஆத்மலோகத்துல. ஆத்மாக்கள் மட்டும் பாகத்தை நடிக்க இந்த உலக நாடகத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இந்த நாடகம் 5000 வருஷம் சக்கரமா இருக்குது. அதான் பரமாத்மாவை ஆத்மாக்கள் பிரிஞ்சு 5000 வருஷம் ஆகுது. 5000 வருஷம் கழிச்சு சந்திக்கிறீங்க. இதை சிவபாபா புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா சத்துவ பிரதானத்துல இறங்கி பார்ட் பண்ண வந்தீங்க, தமோ பிரதானமா ஆயிட்டீங்க. இப்ப தமோ பிரதானம் ஆனதுக்கு அப்புறம் கூப்பிடுறீங்க, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவரே வாருங்கள் அப்படின்னு. அதுதான் நான் ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சும் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த புரிய வைக்கிறேன். நீங்க ஆத்மாக்கள் சரீரத்தோடு இருக்கீங்க, ஜீவாத்மாக்கள். உங்களுக்கு ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்தேதான் இருந்து நீங்க புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. பாபாவுக்கும் இந்த சாக்கார உலகத்துல வந்து சரீரம் தேவைப்படும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அதுக்காகத்தான் பிரம்மா உடல்ல ஆதாரம் எடுத்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதான் சிஸ்டர். படி நடக்கிறார்களோ நடக்கவில்லையோ, ஆசிரியர் சொல்வதை கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, அவர்கள் தங்களுக்கு தாங்களே நன்மையோ தீமையோ செய்து கொள்கிறார்கள். படிக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஃபெயில் ஆகி விடுவார்கள். இதையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சிவபாபாவிடம் கற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களும் கற்றுத்தர வேண்டும். தந்தை மகனை வெளிப்படுத்துவார். உலகிய தந்தையின் விஷயம் கிடையாது. இவர் ஆன்மீக தந்தை. இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு நாம் ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆசையை அடைவோம். முழுமையாக நடப்பவர்கள் உயர்ந்த பதவி பெறுவார்கள். அவ்வாறு நடக்காதவர்கள் உயர்ந்த பதவி பெற மாட்டார்கள். பாபாவோ சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்கள் பாவங்கள் நீங்கிவிடும். ராவண ராஜ்யத்தில் உங்களிடம் பாவங்களோ அதிகம் சேர்ந்துள்ளன. விகாரத்தில் செல்வதால் தான் பாவாத்மாவாக ஆகின்றனர். புண்ணியாத்மா மற்றும் பாவாத்மா என்று நிச்சயமாக உள்ளனர். புண்ணிய ஆத்மாவுக்கு முன் பாவாத்மாக்கள் போய் தலை வணங்குகின்றனர். மனிதர்களுக்கு இது தெரியாது. அதாவது புண்ணியாத்மாக்களாகி தேவதைகள் தான் பிறகு புனர்ஜென்மத்தில் வந்து பாவாத்மா ஆகின்றனர். இவர்கள் சதா புண்ணிய ஆத்மாவாக இருப்பார்கள் என்று அவர்களோ நினைக்கின்றனர். பாபா புரிய வைக்கிறார், புனர்ஜென்மம் எடுத்தே சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் வரை வருகின்றனர். அந்த மகன் தந்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாக்கள் புனர்ஜென்மத்துல வரணும். ஆத்மாக்கள் அதான் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையாப்பா. அதான் புனர்ஜென்மத்தை எடுத்து நீங்க தமோ பிரதானம் ஆயிட்டீங்க அப்படிங்கிறாரு. சத்துவ பிரதானத்துல இருந்தவங்க அடுத்து புனர்ஜென்மத்துல வந்து இப்ப தமோ பிரதானமா ஆயிட்டீங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான் சார். இப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும் சங்கம் யுகத்துல அப்படின்னா, தந்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா பரமாத்மாவின் குணங்கள், விசேஷங்கள், அவருடைய ஞானம், அவருடைய சக்தி எல்லாத்தையும் இப்ப கொடுக்கறாரு இல்லையா. அதுதான் மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் இப்ப நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. பரமாத்மா கிட்ட என்ன விசேஷம் இருக்குதோ அதான் மகனுக்குள்ளேயும் இருக்குது. அந்த விசேஷத்தை இப்ப வெளிப்படுத்துங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆசிரியர் யாரு, சத்குரு யாரு, உங்களுக்கு பாடம் நடத்துறவங்க யாரு அப்படிங்கிறது.
அதத்தான் முதலையும் சொல்லியிருந்தாரு. அந்த ஆசிரியர் சத்குரு அப்படிங்கறதெல்லாம் என்னமோ சொல்லியிருந்தாரு சிஸ்டர், ஆசிரியர் சத்குரு. படிங்க, உங்களுக்கு நீங்களே நன்மை செய்துக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. உங்களுக்கே நீங்க ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா உங்களுக்கே நீங்க நன்மை செய்துக்கிடுவீங்க, உங்களுக்கே நீங்க தீமை செய்துக்கிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கலன்னா உங்களுக்கு நீங்களே தீமை செய்துக்கிடுவீங்க. ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா தந்தையை வெளிப்படுத்துவீங்க, ஸ்ரீமத் படி நடக்கல அப்படின்னா வீழ்ந்து போயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. தமோ பிரதானத்திலே மாயை நடி புழுகும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. புனர்ஜென்ம எடுத்து இப்படி வந்திருக்கீங்க, இப்ப நீங்க இந்த மாதிரி காரியத்தை செய்யுங்க, அப்ப மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் நடக்கும் அப்படிங்கிறாரு. பாபா புரிய புனர்ஜென்மம் எடுத்தே சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் வரை வருகின்றனர். எப்போது முற்றிலும் பாவாத்மா ஆகி விடுகின்றனரோ பிறகு பாபாவை அழைக்கின்றனர். எப்போது புண்ணியாத்மாவாக உள்ளனரோ அப்போது நினைவு செய்வதற்கான அவசியம் இருப்பதில்லை. ஆக இதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும். பாபாவே அனைவருக்கும் போய் செல்ல மாட்டார். குழந்தைகள் சேவை செய்வதற்கான தகுதி உள்ளவர்கள் என்றால் குழந்தைகள் தான் செல்ல வேண்டும். மனிதர்களோ நாளுக்கு நாள் அவர் அசுரர்களாக ஆகிக் கொண்டே இருக்கின்றனர். அறிமுகம் இல்லாத காரணத்தால் வீண் வார்த்தை சொல்வதற்கும் தயங்குவது இல்லை. கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்று மனிதர்கள் சொல்கின்றனர். அவரோ தேகதாரி, அவர் தேவதா என சொல்லப்படுகிறார் என நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். கிருஷ்ணரை தந்தை என சொல்ல மாட்டார்கள். அனைவருமே தந்தையை நினைவு செய்கிறார்கள் இல்லையா? மக்களின் தந்தையோ வேறு யாரும் கிடையாது. நிராகார் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் கூட சொல்கிறார். இவர் சாக்கார தந்தை ஆகிறார். புரிய வைக்கப்படுவதோ அதிகம். அநேகர் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் தலைகீழான வழியை பெற்று காட்டில் போய் இருந்து கொள்கின்றனர். அது என்னன்னா, அந்த பரநாமத்துல இருக்கும்போது தூண்டுதல் மூலமாவும் எந்த காரியமும் செய்யறது இல்ல. பாபா இங்க சாக்கார உலகத்துல அந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னாரு. அவர் இங்க காரியம் செய்யற, அங்கிருந்து தூண்டுதல் மூலமாவும் எதுவும் செய்யறது இல்ல. அதே போல குழந்தைங்க பாபா போய் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்குமாறு சேவைக்காக. நீங்க சேவைக்கு தகுதியுடையவராகி மற்றவர்களுக்கு போய் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறார். அப்ப என்ன மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அசுர மனிதர்களா இருக்காங்க. அதுக்காக வீணான வார்த்தைகளை பேசுறது கூட தயங்குறது கிடையாது அவங்க அப்படிங்கிறார். கிருஷ்ணரை அதான் கீதையின் பகவான் கிருஷ்ணர்னு சொல்லிடுறாங்க, தேகதாரி மனிதரை பகவான் சொல்லிடுறாங்க. அதான் அவங்க தப்பான தலைகீழான காரியங்களை செய்யறாங்க. அதுக்காக நீங்க சேவைக்கு தகுதியுடையவராகி அவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும். கிருஷ்ணர் தேகதாரி, அவர் தேவதை அல்லவா? பகவான்கிறவரு நிராகாரமானவர். அவரை யாரும் பார்க்க முடியாது, ஆனாலும் இருக்கிறார். நம்ம எப்படி ஆத்மாக்களை பார்க்க முடியாதோ, தேகத்தை மட்டுமே பார்க்க முடியுமோ, அதே போல பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. ஆனா நமக்கெல்லாம் தந்தையா பரமாத்மா இருக்காரு. இப்ப அவர் பிரம்மா உடல்ல நமக்கு ஞானம் கொடுக்கறாரு. ஞானத்தின் மூலமா அவரை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சொல்றது பரமாத்மா தான் அப்படின்னு. அவர்கிட்ட இருந்தா 21 பிறவி சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். நீங்க சேவாதாரி குழந்தைகள் அப்படிங்கிறார். தந்தை போய் ஒரு ஆள் கிட்டே சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க தான் சேவைக்கு தகுதியுடையவராய் மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறார். புரிந்து கொள்ளாமல் தலைக்கிழமை பெற்று காட்டில் போய் இருந்து கொள்ளினர். பாபாவோ சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி சொல்கிறார். இருந்தாலும் காட்டுக்கு சென்று விடுகின்றனர். பாபா புரிய வைக்கிறார். உங்களை காட்டுக்கு அழைத்து செல்பவன் ராவணன். நீங்கள் மாயாவிடம் தோற்று போகிறீர்கள், வழியை மறந்து விடுகிறீர்கள் என்றால் அந்த காட்டின் முள்ளாக ஆகி விடுகிறீர்கள். அவர்கள் பிறகு சொர்க்கத்தில் தாமதமாக வருவார்கள். இங்கு நீங்கள் வந்திருப்பதே சொர்க்கத்திற்கு செல்வதற்கான புருஷார்த்தம் செய்வதற்காக. திரேதாயுகத்தையும் கூட சொர்க்கம் என சொல்ல முடியாது. 25% குறைந்து விட்டது இல்லையா? அவர்கள் ஃபெயிலாகி விட்டதாக கணக்கிடப்படுவார்கள். நீங்கள் இங்கே வந்திருப்பதே பழைய உலகத்தை விட்டு புது உலகம் செல்வதற்காக. திரேதாவை புது உலகம் என சொல்ல மாட்டார்கள். ஃபெயிலாயினவர்கள் அங்கே சென்று விடுகின்றனர். ஏனென்றால் வழியை சரியான முறையில் அவர்கள் பிடித்து கொள்ளவில்லை. முள்காடு அது சொல்றாரு. முள்காடு அது பூந்தோட்டம், சொர்க்கம் பூந்தோட்டம். இங்க எல்லாரும் தலையிலான காரியங்கள்னால முள்காட்டிலேயே விழுந்து கிடக்காங்க. இப்போ உங்களை முள்ளுல இருந்து மலரா மாத்துறதுக்கு பாபா வந்திருக்காரு. இப்ப மலர் தோட்டங்கிறது சொர்க்கம்,
சொர்க்கம்ன்றது எது? சத்தியுகத்தை தான் சொர்க்கம்னு சொல்ல முடியும். திரேதாயுகத்தை சொர்க்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 25% குறைஞ்சு போச்சு இல்லையா பாக்கியம். அப்ப அங்க ஃபெயில் ஆனவங்க தான் போவாங்க. இங்க கொஞ்சம் ஏதோ ஞானம் கேட்டவங்க, பாதியிலேயே பாபா விட்டுட்டு போனவங்க, ஏதோ மாயைக்கு வசமாகி விகாரங்களுக்கு வசமாகி தோற்றவங்க, அவங்கதான் திரேதாயுகத்துல வருவாங்க அப்படிங்கிற. சொர்க்கத்துக்கு அது பாதி சொர்க்கம், செமி சொர்க்கம் தானே சொல்லுவாரு. இப்ப 100% இருக்குது இந்த சிருஷ்டி சக்கரம். சத்தியுகம் ஃபுல்லா முடிஞ்சு போச்சுன்னா மிச்சம் 75% தானே இருக்கும். 25% போயிடுச்சு இல்லையா? அப்ப திரேதாயுகத்தை முழு சொர்க்கம்னு சொல்ல முடியாது, ஒரு பாதி சொர்க்கம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற. ஏனென்றால் வழியை சரியான முறையில் அவர்கள் பிடித்துக் கொள்ளவில்லை, மேலே கீழே ஆகிக்கொண்டே உள்ளனர். நீங்கள் உணர்கிறீர்கள், எந்த மாதிரி நினைவு இருக்க வேண்டுமோ அது இருப்பதில்லை. சொர்க்கவாசியாக யார் ஆகிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் பாஸ் ஆனதாக சொல்வார்கள். திரேதா யுகத்தில் வருபவர்கள் ஃபெயிலானதாக கணக்கிடப்படுவார்கள். நீங்கள் நரகவாசியாக இருந்து சொர்க்கவாசி ஆகிறீர்கள், இல்லை என்றால் பிறகு ஃபெயில் ஆகிவிட்டதாக சொல்லப்படுவார்கள். அந்த படிப்பிலோ உலகிய கல்வியிலோ பிறகு மறுபடியும் படிக்கின்றனர். இதில் 2ஆம் வருடம் படிப்பதற்கான விஷயமே கிடையாது. கல்பத்திற்கு முன் போலவே பல பிறவிகளாக கல்பகல்பமாக அதே பரீட்சையை பாஸ் செய்கிறார்கள். இந்த டிராமாவின் ரகசியத்தை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நம்மால் செல்ல முடியாது என்று நினைக்கின்றனர். முதியவர்கள் என்றால் அவர்களை கையை பிடித்து அழைத்து செல்வீர்களானால் செல்வார்கள், இல்லை என்றால் கீழே விழுந்து விடுவார்கள். சொல்லுங்க பிரதர். அந்த உலகியல் படிப்புல எப்படி ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபெயில் ஆயிட்டா செகண்ட் இயர் இத மறுபடியும் திருப்பி படிக்கிறாங்க. இப்ப 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இப்ப 8th ஸ்டாண்டர்ட் திருப்பியும் படிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் சங்கம யுகத்துல கிடையாது. இந்த ஒரே முறை தான் உங்களுக்கு. இந்த ஒரே பிறவிலேயே நீங்க தூய்மையாகணும், புருஷார்த்தம் செய்து முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையணும். அடுத்த இந்த பிறவியில நம்ம தூய்மையாக முடியல, அடுத்த பிறவில பாத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது இங்க அப்படிங்கிறாரு. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். இப்ப முதியவர்கள் கூட கைய பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போனீங்கன்னா அவங்க கரெக்டா வருவாங்க. அதாவது நடக்கும் போது சொல்றாங்க, நடந்து போறோம் இல்லையா, அதுக்கு பேலன்ஸ் என்ன கூட யாரா துணைக்கு இருந்தாங்கன்னா கூட வருவாங்க இல்லையா? அதே போல நீங்களும் சேவை செய்து மற்றவர்களுக்கு துணைவர்களா இருக்கணும் அப்படிங்கிறாரு. மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உதவி செய்து அவங்களை அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. உதவி இல்ல, உங்களுடைய உதவி இல்லாம போயிருச்சுன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. எப்படி முதியவர்களுக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னா கீழே விழுந்துடுறாங்களோ அதே போல இங்க சேவை செய்யற அந்த குழந்தைங்க முயற்சி செய்ய முடியல அப்படின்னா விழுந்துடுவாங்க. ஏன்னா மாயை ரொம்ப தீவிரமா இருக்கும். அதான் நீங்க எப்பவும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருங்க அப்படிங்கிற. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் மலராக ஆகுவதற்காக எவ்வளவுதான் தீவிர முயற்சி செய்தாலும் ஆவதில்லை. இருக்கம்பூவும் இருக்கவே செய்கிறது, இந்த முட்களோ குத்தும். பாபா எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறார். நேற்று நீங்கள் எந்த சிவனுக்கு பூஜை செய்தீர்களோ அவர் இன்று உங்களுக்கு படிப்பு கற்று தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் புருஷார்த்தத்திற்காகத்தான் வலியுறுத்தப்படுகின்றது, பார்க்கப்படுகின்றது. மாயா நல்ல நல்ல பூக்களை கீழே வீழ்த்தி விடுகின்றது, இணைப்பை துண்டித்து விடுகின்றது. பிறகு அவர்கள் துரோகிகளாகி விடுகின்றனர். ஒரு ராஜ்யத்தை விட்டு வேறொன்றுக்கு சென்று விடுபவர்கள் துரோகிகள் என அழைக்கப்படுகின்றனர். பாபாவும் சொல்கிறார், என்னுடையவர்களாக ஆகி பிறகு மாயாவுடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்களும் துரோகி என்றே அழைக்கப்படுவார்கள். அவர்களின் நடத்தையே அது போல ஆகி விடுகின்றது. இப்போது பாபா மாயாவிடமிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார். குழந்தைகள் சொல்கின்றனர், மாயா மிகவும் கொடியது, தன் பக்கமாக அதிகம் இழுத்து விடுகின்றது. மாயா காந்தம் போன்றது, இச்சமயம் காந்தத்தின் ரூபத்தை எடுத்து கொள்கின்றது. எவ்வளவு அழகு, அதாவது வசீகர விஷயங்கள் உலகத்தில் அதிகரித்து விட்டுள்ளது. முன்பு இந்த சினிமாவெல்லாம் இருந்ததில்லை. இவை அனைத்தும் 100 வருடங்களில் வெளிவந்துள்ளது. பிரம்மா பாபாவோ அனுபவி இல்லையா? ஆக குழந்தைகள் இந்த டிராமாவின் ஆழமான ரகசியத்தை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் மிகச் சரியாக விதிக்கப்பட்டுள்ளது. 100 வருடங்களில் இது சொர்க்கம் போல் ஆகிவிட்டது. எதிர்ப்புக்காக புரிய வைக்கப்படுகின்றது. இப்போது சொர்க்கம் விரைவிலேயே வரப்போகின்றது. அறிவியலும் அதிகம் பயன்படுகின்றது.
இதுவோ அதிக சுகம் கொடுப்பதாகவும் உள்ளது இல்லையா, அந்த சுகம் நிரந்தரமானதாக வேண்டும். அதற்காக இந்த பழைய உலகத்தின் விநாசமும் ஆக வேண்டும். துரோகிகள் அப்படின்னாரு. ராமராஜ்யம் ராவணராஜ்யம். இப்ப கலியுகம்ன்றது ராவணராஜ்யம். சங்கமயுகம்ன்றது ஆத்மராமர் வந்தாச்சு. இப்ப ராமராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இப்ப பாபாவுடையவங்கள ஆகி மறுபடியும் மாயாவுக்கு வசமாகி அங்கிட்டு ராவணராஜ்யம் பக்கம் போயிட்டா என்னன்னு சொல்றது? துரோகிகள் தான் சொல்றது. எப்படி ஒரு நாட்டுல இருந்து ஒரு ராஜ்யத்துல இருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு போறவங்கள ஏமாத்திட்டு போறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? துரோகிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல யார் தந்தையை கையை பிடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த ராவண ராஜ்யத்துக்கு மற்ற ஒரு ராஜ்யத்துக்கு வந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு போறவங்களை என்னன்னு சொல்றது? துரோகிகள் தான் சொல்லணும் அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சிஸ்டர் கடைசி பாயிண்ட்? 100 வருடங்களில் சினிமா வந்து 100 வருடங்களில் வெளிவந்தது. பிரம்மா பாபா அனுபவி மூர்த்தி அப்படின்னு சொன்னாரு. அது வந்து என்னன்னா சிஸ்டர், இந்த 100 வருடத்துக்குள்ளதான் இந்த உலகம் இப்படி நல்ல சொர்க்கம் போல அனுபவம் ஆகுது மனிதர்களுக்கு. இந்த கலியுக இறுதியில பாபா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகம் சொர்க்கம் போல அனுபவம் ஆகுது அப்படிங்கிறாரு. இப்ப 100 வருஷத்துக்குள்ளதானே மிக்சி, கிரைண்டர் எல்லா வசதிகளும் வந்துச்சு. டிவி, சினிமா எல்லாமே இப்பதானே வந்துச்சு. மனிதர்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இப்பதானே வந்துச்சு. அதுதான் மாயை எதிர்ப்ப காட்டுது. பாபா உண்மையான சொர்க்கத்தை படைக்க வந்திருக்காரு. ஆனா மாயை தன்னுடைய பகட்டை வெளிப்படுத்தி இந்த உலகத்தை சொர்க்கம் போல ஆக்கி வச்சிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா எல்லாமே அல்பகால விஷயம். எல்லாமே ஒரு பிறவிக்கானது, முடிஞ்சு போயிடும். அழியக்கூடிய விஷயம் இல்லையா? விநாசம் ஏற்பட போகுது. அதான் தந்தை வந்து சொர்க்கத்தை உருவாக்கும் போது இந்த மனிதர்களை அந்த பக்கம் போக விடக்கூடாது. என்னுடையவர்கள், என்னுடைய நண்பர்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு ராவணன் சொல்றான். நாம தான் அவனுடைய நண்பர்கள். இதே எங்களுக்கு சொர்க்கம் போலதான் இருக்குது, நீங்க என்ன புதுசா சொர்க்கம் கொடுக்க போறீங்க அப்படின்னு பாபாவை எதிர்க்க வைக்கிற அளவுக்கு மாயைக்கு இந்த வெளிப்பகட்டை காட்டுது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அதான் பிரம்மா பாபா அனுபவி மூர்த்தியிலேயே அந்த 100 வருஷத்துக்குள்ள எல்லா விஷயங்களும் வந்திருக்குது. இருந்தாலும் இதுல நீங்க மயங்க கூடாது. மாயையின் கவர்ச்சி இங்க அதிகம் இருக்குது இல்லையா? மாயை உங்களை காந்தம் போல ஈர்க்கும் அப்படிங்கறத சொல்றாரு. மாயை காந்தம் போல இருக்கும்னா இதுல இருக்கக்கூடிய கவர்ச்சி, இந்த தேக பொருட்களா இருக்கட்டும், தேக உறவுகளா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு தெரியும். அல்பகால விஷயம், சுயநலவாதிகளா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கவர்ச்சிக்கப்படுறோம். எல்லாம் புரிஞ்சிருந்தும் கவர்ச்சிக்கப்படுறோம்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு மோசமான சம்ஸ்காரம் நமக்குள்ள இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தை என்ன சொல்றாரா அதுபடி நடந்துக்கோங்க அப்படிங்கிறார். அதான் ஸ்ரீமத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப தந்தை காட்டக்கூடிய வழியிலேயே போங்க, அப்பனா தான் இலக்க நோக்கி உங்களால போய் சேர முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. சரிங்க சிஸ்டர். இந்த பழைய உலகத்தின் விநாசமும் ஆக வேண்டும். சத்தியுகத்தின் சுகமே பாரதத்தின் பாக்கியத்தில் உள்ளது. அவர்களோ மற்ற தர்மத்தினர் வருவதே பின்னால் தான். எப்போது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றதோ, எப்போது பாரதவாசிகள் கீழே இறங்குகின்றனரோ அப்போது மற்ற தர்மத்தினர் வரிசை கிரமமாக வருகின்றனர். பாரதம் கீழே இறங்கியே முற்றிலும் தரை மட்டத்திற்கு வந்து விடுகின்றது. பிறகு மேலேற வேண்டும். இங்கேயும் மேலேறுகின்றனர், பிறகு கீழே இறங்குகின்றனர். எவ்வளவு கீழே இறங்குகின்றனர் கேட்கவே வேண்டாம். பாபா நமக்கு ஆன்மீக கல்வியை கற்றுத் தருகிறார் என்பதை சிலரோ ஏற்றுக்கொள்வதே இல்லை. நல்ல சேவாதாரிகள், பாபாவினால் மகிமை செய்யப்படுபவர்களும் மாயாவின் பிடியில் வந்து விடுகின்றனர். குஸ்தி நடைபெறுகின்றது இல்லையா? மாயாவும் அதுபோல் சண்டையிடுகிறது. முற்றிலுமாக கீழே வீழ்த்தி விடுகின்றது. இன்னும் போக போக குழந்தைகள் உங்களுக்கு தெரிந்து கொண்டே போகும். மாயா முற்றிலும் முழுமையாக உறங்க வைத்து விடுகின்றது. பிறகும் கூட பாபா சொல்கிறார், ஒரு முறை ஞானம் கேட்டுவிட்டால் சொர்க்கத்தில் நிச்சயம் வந்து விடுவார்கள். மற்றபடி பதவியோ அடைய முடியாது இல்லையா? கல்பத்திற்கு முன் யார் எந்த மாதிரி புருஷார்த்தம் செய்துள்ளனரோ அல்லது புருஷார்த்தம் செய்து செய்து கீழே இறங்கியுள்ளனரோ அப்படியே இப்போதும் விழுவதும் உயர்ந்து செல்வதுமாக உள்ளனர். வெற்றி மற்றும் தோல்வி உள்ளது இல்லையா? அனைத்துமே குழந்தைகளின் நினைவின் ஆதாரத்தில் உள்ளது. கஜானா கிடைக்கின்றது. சொல்லிடுங்க பிரதருங்க. அது சொல்ற அந்த தர்ம பிதாக்கள் எப்ப வராங்க? எப்ப தேவாத்மாக்கள் வாம மார்க்கத்துல போறாங்களோ அப்பதான் தர்ம பிதாக்கள் ஒருத்தவங்களா வராங்கன்னு சொல்ற. இந்த சிருஷ்டி மொத்தம் 5000 வருஷம், 2500 வருஷம் சொர்க்கமா இருக்குது. 2500 வருஷம் சொர்க்கத்துல யாரு வாழ்ந்திருக்கா? இங்க பாபா குழந்தைங்களா இருந்தவங்க தான் அங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க.
அப்ப அரை கல்பம் மொத்தமா பாபா குழந்தைங்க தான் இந்த முழு உலகத்துல ராஜ்யம் செய்யறாங்க, வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தர்ம பிதாக்கள் வராங்க, அப்புறம் ஒவ்வொரு தர்மமா வந்து ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கிறாரு. சரி, அப்புறம் வேற என்ன சிஸ்டர் சொன்னாரு? கல்பத்திற்கு முன் யாரு எந்த மாதிரி புருஷார்த்தம் அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. இறங்கியுள்ளனர், அப்படியே விழுவதும் உயர்ந்து செல்வதுமாக உள்ளனர். அதே மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. வெற்றி தோல்வி உள்ளது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, சரி, எல்லாமே நினைவு ஆதாரத்துலதான் இருக்கு. குழந்தைகளுக்கு பலவற்ற கஜானா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு படிங்க. அவர்களோ எவ்வளவு லட்சக்கணக்கில் திவாலா ஆகின்றனர், சில லட்சங்களுக்கு செல்வந்தர் ஆகின்றனர். அதுவும் ஒரு ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் இவ்வளவு செல்வம் இருக்காது. கர்ம போகமும் அதிகம் உள்ளது. அந்த சொர்க்கத்திலோ கர்ம போகத்தின் விஷயமே கிடையாது. இச்சமயம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு எவ்வளவு சேர்ந்துக்கிறீர்கள்? யார் முழுமையாக புருஷார்த்தம் செய்கின்றனரோ அவர்கள் முழுமையாக சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைகின்றனர். புத்தியில் இருக்க வேண்டும், நாம் நிச்சயமாக சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகிறோம், மீண்டும் நாம் கீழே இறங்க போகிறோம் என்ற சிந்தனை செய்யக்கூடாது. இவர் அனைவரை காட்டிலும் அதிகமாக கீழே இறங்கியவர், இப்போது மீண்டும் மேலேறி செல்ல வேண்டும். அந்த ₹1,00,000 பத்தி சொல்றாரு. இப்ப லட்சாதிபதிகளா இருக்கலாம், ஆனா அடுத்த பிறவி எடுக்கும் போது லட்சாதிபதிகளா கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா லட்சாதிபதிகளா இருக்கும்போது பல பாவங்களை செஞ்சிருப்பாங்க. அதுக்கேத்த கர்ம போகத்தை அனுபவிக்கணும்னா அப்ப ஏழை ஆகணும். ஏழைதான் அதனுடைய கர்ம போகத்தை முடிக்க முடியும். அது போல நீங்க சொர்க்கத்துக்கு 21 பிறவி போறீங்கன்னா அங்க கர்ம போகமே கிடையாது. 21 பிறவி முழுக்க சொர்க்க சுகமா தான் இருப்பீங்க அப்படிங்கிறாரு. சரி, அப்ப டிராமா பத்தி யோசிக்க சொல்றாரு. டிராமா இப்படி இருக்குது, அரை கல்பம் நம்ம சுகமா வாழ்றோம், திருப்பி அரை கல்பம் நம்ம துக்கத்துக்கு தானே போறோம் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. இந்த பிரம்மா பாபா தான் இருக்கிறதுலயே ரொம்ப கீழானதான் இறங்கினவர், சரியா? அதெல்லாம் யோசிக்க கூடாது. நீங்க போகக்கூடிய காரியம், போகக்கூடிய விஷயத்த பத்தி மட்டும் யோசிங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க கீழே இறங்கி வரும்போதுதான் பாபாவே வந்துடுறாரு இல்லையா, அவங்களை மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்கு தான். நீங்க அத பத்தி யோசிக்கிறீங்க. பாபா இந்த அளவுக்கு சொர்க்கத்தை உருவாக்கி கொடுத்து போயிடுறாரு. நம்ம சொர்க்கத்தெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம 5 விகாரங்களுக்கு வசமாயி துவாபர யுகத்துல வந்து அப்புறம் கலியுகத்துக்கு வர்றதுதானே செய்யணும் அப்படின்னு குழந்தைங்க வருத்தப்படுவாங்க இல்லையா? அதுக்காக சொல்றாரு பாபா. இவர் தான் அதிகமா விழுந்திருக்காரு, இவருக்குள்ளதானே நான் வந்து உங்களுக்கு ஞானம் கொடுத்து நீங்க கடைசியில விழுக போற நேரத்துல நான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் என்கிட்ட அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப பாபாவை சந்திக்கிறதுக்காகத்தான் இந்த துக்கத்தை நீங்க அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு கலியுகத்துல. கலியுகத்துல துக்கம் இல்லைன்னா பாபா வந்திருக்க மாட்டார் இல்லையா? நீங்களும் பாபாவை தீவிரமா பக்தி செய்திருக்க மாட்டீங்க, அதான் வந்திருக்க முடியாது இல்லையா பாபா கூட. அப்ப இதுவும் கூட டிராமா நன்மைக்கு தான் நடந்திருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அனைவரை காட்டிலும் அதிகம் கீழே இறங்கியவர், இப்போது மீண்டும் மேலேறி செல்ல வேண்டும். தானாகவே புருஷார்த்தமும் நடைபெற்றுக் கொண்டே உள்ளது. பாபா புரிய வைக்கிறார். பாருங்கள், மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது, மனிதர்களுக்குள் எவ்வளவு அஞ்ஞானம் நிரம்பி உள்ளது. அஞ்ஞானத்தின் காரணத்தினால் பாபாவையே சர்வவியாபி என கூறிவிடுகின்றனர். பாரதம் எவ்வளவு முதல் தரமானதாக இருந்தது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இது போல் இருந்தோம், இப்போது மீண்டும் ஆகிக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவதைகளுக்கு எவ்வளவு மகிமை உள்ளது, ஆனால் குழந்தைகளாகிய உங்களை தவிர யாரும் இதை அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் தான் அறிவீர்கள். எல்லையற்ற தந்தையாகிய ஞானக்கடல் வந்து நமக்கு கல்வியை கற்றுத் தருகிறார். பிறகும் மாயா அநேகரை சந்தேகத்தில் கொண்டு வந்து விடுகிறது, பொய் கபடத்தை விடுவதில்லை. அதனால் பாபா சொல்கிறார், உங்களுடைய உண்மையான தாட்டை எழுதுங்கள். ஆனால் அபிமானத்தின் காரணத்தால் உண்மை சொல்வது இல்லை, ஆக அதுவும் விகர்மமாக ஆகி விடுகின்றது. அந்த உண்மையை சொல்றது இல்ல. அந்த ஆரம்பத்துல கேள்வி பதிலை சொல்லிருந்தோம்ல சிஸ்டர், உண்மையானவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பொய்யானவர்கள் தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு, பாதுகாக்கப்படுவதில்லைன்னு அதுதான் சொல்றாரு. உண்மையா இருந்தீங்க, உண்மையா சாப்பிட்டு எழுதுனீங்க அப்படின்னா பாதுகாக்கப்படுவீங்க. பொய்யானவர்கள் மாயையினால மூழ்கடிக்கப்படுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. படிக்கிறதுல சந்தேகம் வருது பாபா மீது அப்படிலாம் இருந்துச்சுன்னா மாயை உங்களை நல்லா வசமாக்கி தோற்கடிச்சு விட்டுரும். அதனால உண்மையானவர்களா இருந்து தந்தையுடைய பாதுகாப்புல இருங்க அப்படிங்கிறார். சரி சிஸ்டர், சொல்ல வேண்டும் இல்லையா? இல்லை என்றால் அதிக தண்டனை பெற நேரிடும். கர்ப்ப ஜெயிலும் கூட
அதிக தண்டனை கிடைக்கின்றது. பாவச் செயலை மீண்டும் செய்ய மாட்டோம் என உறுதி அளிக்கின்றனர். எப்படி யாருக்காவது அடி கிடைத்தாலும் இதுபோல் மன்னிப்பு கேட்கின்றனர். தண்டனை கிடைக்கும் போதும் இதுபோல் சொல்கின்றனர். இப்போது குழந்தைகள், நீங்கள் மாயாவின் ராஜ்யம் எப்போதிருந்து ஆரம்பமானது என்று புரிந்து கொண்டீர்கள். பாவம் செய்து கொண்டே உள்ளனர். பாபா பார்க்கிறார், இவர் அவ்வளவு இனிமையான மென்மையானவராக ஆவது இல்லை. பாபா எவ்வளவு மென்மையான குழந்தைகளை போல் நடந்து கொள்கிறார். ஏனென்றால் டிராமாவின்படி நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். டிராமாவில் எது நடக்கவிருந்ததோ அதுதான் நடந்தது என சொல்வார். இனி இப்படி இருக்கக்கூடாது என்று புரிய வைக்கவும் செய்கிறார். பாப்தாதா இருவரும் சேர்ந்து இருக்கின்றனர் இல்லையா? அது என்னன்னு புரியுதா சிஸ்டர் உங்களுக்கு? எவ்வளவு இனிமையாகலும் மென்மையாக ஆவதில்லை. இனிமையிலும் மென்மையா ஆகிறது இல்லைன்னா கோவப்படுறாங்க, அகங்காரத்துல வராங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, குழந்தைங்கள சொல்றாரு. ஆனா பாபா எவ்வளவு இனிமையா இருக்காரு, மென்மையானவரா நடந்துக்கிறாரு பிரம்மா பாபாவை சொல்றாரு. அது என்ன அந்த காரணம்? அவர் மட்டும் ஏன் அப்படி வந்திருக்காரு? ஏன்னா டிராமா பாயிண்ட யூஸ் பண்றாரு அவரு. டிராமால இருந்துச்சு, நடக்குது, அதுக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த டிராமா பாயிண்ட யூஸ் பண்றாரு. அதனால மென்மையானவரா இனிமையானவரா இருக்காரு. இப்ப யாராவது நம்மள நிந்தனை செய்யறாங்க, பிரம்மா பாபா நிந்தனை செய்யாதவங்க யாருமே கிடையாது, எல்லாரும் நிந்தனை செஞ்சாங்க. செய்யும் போது அவர் என்ன யோசிச்சிருப்பாரு? டிராமா அப்படி நடக்குது, டிராமா அப்படி இந்த ஆத்மாக்குள்ள இந்த நேரம் இப்படித்தான் பேசணும்னு பதிவாயிருக்குது, அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது, அதுக்காக நான் ஏன் கோவப்படணும்னு நினைச்சிட்டு அமைதியா இனிமையா இருந்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்குதான் டிராமா பாயிண்ட யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால இனிமையானவரா மென்மையானவரா இருக்காரு. அப்படின்னு இத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோபம் வருதா, டிராமா பாயிண்ட யூஸ் பண்ணணும்னு தெரியணும். டிராமா பாயிண்ட யூஸ் பண்ணணும். நத்திங் நியூன்னு சொல்றாரு இல்லையா? போன கல்பத்தில் நடந்தது, இந்த கல்பத்தில் நடக்குது. அந்த ஆத்மாவுடைய தன்மையே அதுதான். இந்த நேரத்துல இதைத்தான் பேசணும்னு அதுல பதிவாயிருக்குது. அதான் டிராமா ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்றாரு இல்லையாப்பா? இந்த கணக்கு வழக்கு அது இதெல்லாம் யோசிக்காதீங்க. டிராமா படி இந்த நேரம் இப்படித்தான் பேசணும், அதுக்குள்ள பிக்ஸ் ஆயிருக்குது, அதுபடி பேசிக்கிட்டு இருக்குது. நீங்க அதுக்காக கோவப்படணும், வருத்தப்படணும், கணக்கு வழக்க உண்டாக்கணும்னு தேவையில்லை. அமைதியா இருக்க போதும். அதனாலதான் சொல்றாரு இனிமையா இருக்காரு, மென்மையா இருக்காரு அப்படிங்கறது சொல்றாரு. இருக்கின்றனர். பாபம் தாதாவின் வழிமுறை அவருடையது, ஈஸ்வரனின் வழிமுறை ஈஸ்வரனுடையது. இந்த வழிமுறையை யார் தருகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவரும் கூட தந்தை தான் இல்லையா? தந்தை சொல்லுகையோ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பாபாவோ பெரியவர் இல்லையா? அதனால் பிரம்ம பாபா சொல்கிறார், சிவபாபா தான் சொல்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளவில்லை என்றால் பதவியும் அடைய மாட்டார்கள். திட்டப்படி தந்தையும் இருக்கிறார், தாதாவும் இருக்கிறார். தந்தையின் ஸ்ரீமத் கிடைக்கின்றது. மாயா மகாவீர் பயில்வான்களையும் கூட ஏதாவது தலைகளான காரியம் செய்து வைத்து விடுகின்றது. மாயா அப்படிப்பட்டது. இவர் பாபாவின் அறிவுரைப்படி நடக்கவில்லை என்று அப்போது புரிய வைக்கப்படுகிறது. சொல்லிடுங்க. பிரம்மா பாபா சிவ பாபா ரெண்டு பேரும் ஒரே சரீரத்துலதான் இருக்காங்க. யாரு சொல்றாங்கன்னு தெரியலையே ஸ்ரீமத்தை அப்படின்னு குழப்பம்லாம் அடையக்கூடாது. யார் சொன்னாலும் சிவபாபா தான் ஸ்ரீமத் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ரீமத் படி நடங்க. அப்பனா தான் மாயை கிட்ட தோல்வி அடைய மாட்டீங்க. இல்லாட்டி சந்தேகம் வந்துருச்சு, இது பிரம்மா பாபா பேசுறாரு, அப்படி சிவபாபா பேசல அப்படின்னு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா மாயை கிட்ட தோல்வி அடைவீங்க. தேக அபிமானத்தை பார்த்து, தேகதாரியை பார்த்து, அதாவது பிரம்ம பாபா பார்த்து தேக அபிமானம் வரும் உங்களுக்கு. இவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படிங்கறது மாதிரி வந்துரும் இல்லையா? என்னதான் சீனியர் பிரதர் இருந்தாலும் நமக்கே வருது இல்லையா, ஒரு நேரத்துக்கு கோபம் ஏதாவது வரும் இல்லையா? இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது அப்படின்னு. அதான் தேக அபிமானத்துக்கு மோசமாகி மாயை நல்ல அடி கொடுப்போம் அப்படிங்கறது சொல்றாரு. யாரு சொன்னா என்ன, சிவபாபா சொல்றாருன்னே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. நான் என்னுடைய அசுர வழிப்படி நடக்கிறேன் என்று தாங்களே கூட உணர்கின்றனர். ஸ்ரீமத் தருபவர் எதிரிலேயே உள்ளார். அவருடையது ஈஸ்வரிய வழிமுறை. பாபா தாமே சொல்கிறார், இந்த பிரம்மா அறிவுரை அதுபோல் கிடைத்தாலும் கூட அவரை சரி செய்வதற்கு நான் அமர்ந்துள்ளேன். அவர் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கூட, அது ஏதாவது ஸ்ரீமத் படி நடக்காம ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கூட அதை சரி செய்யறதுக்கு சிவபாபா நான் அமர்ந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன்.
அதனால அவர் எதுவும் தப்பா சொல்ல மாட்டாரு. நீங்க அவர் சொல்ற படியே கூட நீங்க நடக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஏன்னா அவர் சிவபாபாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி தான் நடக்கிறாரு பிரம்மா பாபா. அப்ப பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி நடங்கன்னு தானே நமக்கும் ஸ்ரீமத். இப்ப அதான் ஃபாலோ பிரம்மா பாபா அப்படின்னு தானே ஸ்ரீமத். அதான் சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாருன்னே நீங்க புரிஞ்சுக்கோங்க, பிரம்மா பாபாவுடைய வழிமுறையும் இருக்கு இல்லையா அப்படிங்கிறார். ஏன்னா அவர் பெரியவரா இருக்காரு, அனுபவசாலியா இருக்காரு. அந்த அனுபவத்தால நீங்களும் அவரை போலவே ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அதான் சிவபாபா வந்து ஞானக்கடல், பிரம்ம பாபா வந்து அனுபவ கடல் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா சிஸ்டர், உண்மைதான். அனுபவசாலி தான், உண்மையிலே அனுபவ மூர்த்தி தான் அவரு. அவர் மூலமா கொடுத்ததானே முழு அவ்வியத்தவாணியும். எல்லாமே பாருங்க, எல்லாமே சிவபாபா மட்டும் சொன்னதில்ல, பிரம்மா பாபாவுடைய தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்துதான் சொல்லியிருப்பாரு அவ்வியத்தவாணியில ஃபுல்லா. அதான் அனுபவ கடல் தான் அவர். நான் இந்த மதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இல்லையா, அதனால் இவர் நிந்தனை பெற்றார். இல்லை என்றால் அவர் ஒருபோதும் நிந்தனை பெற்றது இல்லை. எனது காரணத்தால் எவ்வளவு நிந்தனைகளை பெறுகிறார். ஆக இவரையும் பாதுகாக்க வேண்டும். பாபா நிச்சயமாக பாதுகாப்பு அளிக்கின்றார். குழந்தைகளை தந்தை பாதுகாக்கின்றார் இல்லையா, எவ்வளவு உண்மையாக நடந்து கொள்கின்றனரோ அவ்வளவு பாதுகாப்பு கிடைக்கின்றது. பொய்யானவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவர்களுக்கு தண்டனை நிலையாக ஆகிவிடுகிறது. அதனால் பாபா புரிய வைக்கிறார். மாயாவோ ஒரேடியாக மூக்கை பிடித்து அழித்து விடுகிறது. அழித்து குழந்தைகள் தாங்களே உணர்கின்றனர். மாயா விழுங்கி விடுகிறது என்றால் பிறகு படிப்பை விட்டு விடுகின்றனர். பாபா சொல்கிறார், பாபா தரும் கல்வியை அவசியம் படியுங்கள். நல்லது. யாராவது ஒருவரின் தோஷமாகவும் கூட இருக்கட்டும், இதில் ஒருவர் எப்படி செய்கிறாரோ வருங்காலத்தில் அதை அடைவார். ஏனென்றால் இப்போது உலகம் மாறிக்கொண்டுள்ளது. மாயா அப்படி குத்து விடுகின்றது. அந்த குஷி இருப்பது இல்லை. பாபா என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று பிறகு கதறுகின்றனர். யுத்த மைதானத்தில் இருப்பவர்கள் யாராவது எதிரிகள் அடி கொடுத்து விடக் கூடாதே என்று மிகவும் எச்சரிக்கையாக உள்ளனர். பிறகும் கூட அதிக பலசாலிகள் என்றால் மற்றவர்களை வீழ்த்தி விடுவார்கள். பிறகு அடுத்த நாளுக்கு வைத்துக் கொள்வார்கள். இந்த மாயாவின் யுத்தமோ கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன, மாயையின் யுத்தம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதுதான் எப்பவுமே மாயை கிட்ட எச்சரிக்கையா நடந்துக்கணும். நீங்க உங்களுக்கு அந்த குஷி போதை இல்ல, ஆன்மீக போதை இல்லைன்னா மாயை உங்களை வீழ்த்தும். அப்ப நீங்க எப்பவும் ஆன்மீக போதையிலையும் குஷியிலையும் என் கூட யார் இருக்காரு அப்படிங்கிற அந்த நினைவிலையுமே இருக்கணும். இல்லாட்டினா அது ஸ்ரீமத் படியே நடக்கணும். இல்லாட்டினா மாயை உங்களை வீழ்த்திடும். ஏன்னா மாயையும் சர்வசக்திமான இருக்குது. அது உங்களோட போர் நடத்திக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அது இறுதி வரைக்கும் நடக்கும். நம்ம எப்ப இறுதி நிலையை, சம்பூர்ண நிலையை அடையிறோமோ அப்பதான், நம்ம எப்ப இந்த சரீரத்தை விட்டு போறோமோ அப்பதான் நிறுத்தும் அது. அதுக்காக இப்பயே பாதியிலே போயிடும்ன்றதும் கிடையாது. இறுதி நிலை எப்ப விநாசத்தின் நேரம் வருமோ, எப்ப சிவபாபா பரந்தாமத்தை நோக்கி போறாரோ அப்பதான் இந்த கணக்கு வழக்கு மொத்தமா முடிஞ்சு நம்மளும் ஆத்மலோகத்துக்கு போக முடியும். அந்த சமயம் வரைக்கும் இந்த டிராமா படி இங்க மாயை வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் பிறகு கதறுகின்றனர். எதிரிகள் படிச்சுட்டு பலசாலி என்றால் மற்றவர்களை வீழ்த்தி விடுவார்கள். பிறகு பலசாலி மற்றவர்களை வீழ்த்தி விடுவார்கள். அதிக பலசாலிகள் என்றால் பிறகு மற்றவர்களை வீழ்த்தி விடுவார்கள். பிறகு அடுத்த நாளுக்கு வைத்துக் கொள்வார்கள். அத குத்து சண்டை சொல்றாரோ? ஆமா, இல்ல அது பலசாலி பெரிய குத்து சண்டையில சிஸ்டர், போராளிகள் அந்த போர் நடத்துற இடத்துல இருப்பவர்கள் போர்க்களத்துல இப்ப பெரிய பலம் வாய்ந்தவர்கள்னா வீழ்த்திடுவாங்க இல்லையா மத்தவங்கள. ஆயுதம் சரியா வேலை செய்யல, நமக்கு அப்பா கொடுத்த ஆயுதம் சுயதர்சன சக்கரம் திரிசூலம் எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா, ஆயுதம் சரியா வேலை செய்யல, சரியா பயன்படுத்தலைன்னா யாரு அதை பலமா பயன்படுத்துறாங்களோ அவங்க இவங்களை வீழ்த்திடுவாங்க இல்லையா. ஆமா, அது போல விகாரங்கள் உங்களை வீழ்த்திடும். உங்களுடைய ஆயுதங்கள் சரியா இல்லை அப்படின்னா, உங்களுடைய சுயதர்சன சக்கரம் ஒழுங்கா வேலை செய்யல, திரிசூலம் பழுது போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கதாயுதம் வேலை செய்யல அப்படின்னா மாயை உங்களை வீழ்த்தி விட்டுரும். அதாவது ஞானம் இல்ல, யோகம் இல்ல, தாரணை இல்ல அப்படின்னா வீழ்த்திடும் அப்படின்னு சொல்றாரு. அதான விஷ்ணுவோட கையில அலங்காரமா காமிச்சிருக்காங்க, சங்கு சக்கரம் கதாயுதம் தாமரை போகுதுன்னு. சரி இருக்கும்.
மேலே கீழே ஆகிக் கொண்டே இருப்பார்கள். அநேக குழந்தைகள் உண்மை சொல்லுதலை தனது சுய கௌரவம் பற்றி அதிக பயம் உள்ளது. பாபா என்ன சொல்வாரோ தெரியாது. எதுவரை உண்மை சொல்லவில்லையோ அதுவரை முன்னே செல்ல முடியாது. உள்ளுக்குள் அதிகரித்து கொண்டே இருக்கும். பிறகு அது அதிகரித்து விடும். தாங்களாகவே உண்மையை ஒருபோதும் சொல்வதில்லை. எங்காவது இருவர் இருந்தால் இவர் பாபாவிடம் சொல்வாரானால் நாமும் சொல்லலாம் என நினைத்திருப்பார்கள். ரெண்டு பேர் அவங்க சொன்னா நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. மாயா மிகவும் கொடியது, புரிய வைக்கப்படுகிறது. அதாவது அவர்களது அதிர்ஷ்டத்தில் இவ்வளவு உயர்ந்த பதவி இல்லை என்றால் சர்ஜனிடம் மறைத்து விடுகின்றனர். மறைப்பதால் நோய் விட்டு போவது இல்லை. எவ்வளவு மறைக்கின்றனரோ அவ்வளவு கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள். பூதங்களோ அனைவரிடமும் உள்ளன இல்லையா? எதுவரை கர்மாதித்த நிலை ஏற்படவில்லையோ அதுவரை குற்றமான பார்வையும் விடுவது இல்லை. அனைத்திலும் பெரிய விரோதி காமமாகும். அநேகர் அதனால் கீழே விழுந்து விடுகின்றனர். அதான் எப்படி ஒரு டாக்டர் கிட்ட நோயாளி தங்களுடைய நோய்களை புறம் சொல்லணும், அப்படின்னாதான் அதுக்கேத்த மாதிரி டாக்டர் வைத்தியம் பண்ணுவாரு. அதே போலதான் பாபாவும் இங்க எப்படின்னா, நமக்கு 5 விகாரங்களின் நோய் பிடிச்சிருக்குது. அப்ப நோய்களின் தீவிரம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு இருக்குது பாபா அப்படின்னு பாபா கிட்ட சொல்லும் போதுதான் அவர் அதுக்கேத்த ஞான சஞ்சீவினிங்கிற மூலிகையை கொடுப்பாரு. ஏன்னா அழிவற்ற சர்ஜனா இருக்காரு இல்லையா, நோயின் தீவிரத்தை சொன்னாதான் அதுக்கேத்த மாதிரி மருந்து கொடுக்க முடியும். ஆனா கொடுக்காம மாயை இவங்க சொன்னா தேக அபிமானத்துல பாபா என்னை பத்தி என்ன நினைப்பாரு, எனக்கு இன்னும் காம விகாரம் போகலையே, நான் இன்னும் எல்லாரையும் தப்பான பார்வையில பாத்துட்டு இருக்கேனே அப்படிங்கறதெல்லாம் பாபா கிட்ட போய் சொன்னா இவங்களை நாம நல்ல குழந்தைன்னு நினைச்சோம், இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பாபா நினைச்சுக்கிடுவாரோ, தப்பா நினைச்சுக்கிடுவாரோ அப்படிங்கறது மாதிரி தேக அபிமானத்துக்கு வசமாகி அவங்க எதையுமே சொல்றது இல்ல. அதான் உண்மையான விஷயங்களை சொல்றது இல்ல, மறைக்கிறாங்க, உள்ளுக்குள்ள பொய்யானவர்களா இருக்காங்க அப்படிங்கிறாரு. சரியா? அது பொய்யானவர்களா இருக்கிறது சரிதான். ஆனா பொய்யானவர்களா இருக்கிறது கூட விகர்மம் அப்படிங்கறத சொன்னார் பாத்தீங்களா இடையில. அதான் எப்பவுமே அது பொய் இருக்கக்கூடாது, உண்மையான விஷயங்கள் தந்தை கிட்ட சொல்லணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பதான் அதுக்கேத்த மாதிரி ஞானம் கொடுப்பாரு, அதுக்கேத்த மாதிரி நம்மளும் நடந்துக்க முடியும். ஸ்ரீமத் கொடுப்பாரு பிரம்ம பாபா, அதுபடி நம்ம நடந்துக்க முடியும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் யஜ்யத்துல அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு சொல்றாரு சிஸ்டர். 1969 இருந்தாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு வேற யாருக்கிட்ட போய் சொல்ல முடியாது, வேற யாருக்கும் புரியவும் செய்யாது, ஞானம் புரியவும் செய்யாது. அவங்க கிட்ட கேட்டா கூட வேற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. இது இப்படித்தான் இருக்கணும், நம்மளும் முயற்சி தானே ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஆலோசனை கேட்கணும், பிரம்மா பாபா கிட்ட தான் போய் ஆலோசனை கேட்டாகணும், இதுக்கு என்ன செய்யணும், அது என்ன செய்யணும் அப்படின்னு. அதுக்காக சொல்றாரு, அப்ப எதையும் மறைக்காதீங்க, பிரம்மா பாபா கிட்ட உண்மையை சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஞானத்தை அவர் கொடுப்பாரு, அதுபடி நீங்க நடந்துக்க முடியும். இந்த காம விகாரம் ரொம்ப மோசமானது அப்படின்னு இன்னைக்கும் சொல்றாரு பாருங்க. எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா. இந்த காம விகாரம் ரொம்ப மோசமானது. அதான் சொல்றாரு, பார்வை குற்றம் உடையதா இருக்குது, தேகத்தை பார்த்து இந்த விகாரங்களுக்கு வசமாகக்கூடிய பழக்கம் இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. கர்மாதித்த நிலை வரலையோ அது வரைக்கும் இப்ப குற்ற பார்வையும் விடுறது கிடையாது. ஆமா ஆமா, அதுக்காகத்தான் சொல்றாரு. அதான் பார்வைக்கு என்ன ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு, ஆத்மாவா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன தேகத்தை பார்த்துட்டு இருக்கோம்னா அப்புறம் பார்வை அந்த ஸ்ரீமத் நடக்கலைன்னு தானே அர்த்தம். உள்ளுணர்வு சகோதரன், ஆத்மாவுடைய சகோதரன் அப்படிங்கிற பார்வையில பார்க்கணும். இன்னமும் என்னுடைய மனைவி, என்னுடைய காதலி அப்படி ஏதாவது தேக உறவுல இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய அப்பா அப்படின்ற பார்வையிலே பார்த்துட்டு என்ன ஆகும், தேக உணர்வுக்கு வசமாகும். ஒண்ணு காமத்துக்கு, இல்ல பற்றுக்கு, இல்ல பேராசைக்கு, ஏதோ ஒண்ணு வசமாயிட்டே தானே இருப்போம். அதுக்குத்தான் சொல்றாரு, பார்வையை மாத்துங்க, உள்ளுணர்வை மாத்துங்க அப்படின்னு. உங்களுடைய பாவனைகளை மாத்துங்க, வார்த்தையை திருத்துங்க, நடத்தையை திருத்துங்கன்னு சொல்ற ஸ்ரீமத்லாம் யார் கொடுக்கறது, குரு கொடுக்கற ஸ்ரீமத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா கர்மாதித்த நிலையை அடைவீங்க. இல்லாட்டினா குற்ற பார்வையும் போகாது, உள்ளுணர்வு மாறாது, வார்த்தை மாறாது, நடத்தை மாறாது, எதுவும் மாறாது. அதுக்காக சொல்றாரு. அவன் அடிக்கடி புரிய வைக்கிறார், சிவபாபாவை தவிர எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. அநேகரோ அப்படி பக்காவாக உள்ளனர், ஒருபோதும் எவருடைய நினைவும் வராது. ஸ்திரீகள் உள்ளனர் இல்லையா, அவர்களுக்கு பெரிய கிடையாது, நல்லது அப்படின்னு முரளி நிறைவாயிருக்கு பிரதர். சிவபாபா தவிர வேற யாரையும் நினைவு செய்யக்கூடாது, எந்த தேகதாரி மனிதரையும் நினைவு செய்யக்கூடாதுங்கிறது பெரிய ஸ்ரீமத்.
உண்மையிலே சொல்லணும் நெஞ்ச தொட்டு எல்லாரும். தேகதாரி நினைவு வரதே இல்லையா நமக்கு? வருதே. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுல இல்லைன்னு அர்த்தம். வரணும், வரது சரிதான். ஏன்னா நம்ம 5000 வருஷம் நம்ம தேகத்தோட தான், தேகதாரிகளோட தான் வாழ்ந்துருக்கோம். ஆனா அது தூய்மையான விஷயங்களா இருக்குதா அப்படிங்கறத விஷயம். தூய்மையான பார்வையோட பாக்குறோமா? தேகம் கண்ணுக்கு தெரியலாம், ஆனா உண்மையிலேயே ஆத்மான்னு புரிஞ்சிருக்கோமா? அவங்க உண்மையிலேயே என்னுடைய குழந்தை இல்ல, என்னுடைய மனைவி இல்ல, அவங்க ஒரு ஆத்மா தான், இங்க டிராமா அனுசாரமா வந்து இங்க பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிதலோட அவங்க கிட்ட நடந்துக்கிறீங்களா? அதுதான் விஷயம். ஆத்மா கண்ணுக்கு தெரியாதுன்னு அப்பாவுக்கும் தெரியும், யாரும் பார்க்க முடியாதுன்னு தெரியும். அதுக்காக ஆத்மாவை புள்ளியாதான் பார்க்கணும் அப்படிங்கல. தேகத்தை பார்த்தாலும் புரிஞ்சிருக்கீங்களா ஆத்மா அவங்க டிராமா அப்படி நம்ம கிட்ட இந்த மாதிரி பார்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு? அப்படிங்கிறப்பதான் குஷி ஏற்படும் உங்களுக்கு. இல்ல தேகத்தை பார்த்து இல்ல பழைய விகாரங்களுக்கு வசமாகறீங்க அப்படின்னா துக்கம் தான் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் சிவபாபாவின் நினைவை தவிர மற்ற யாரும் நினைவும் வருது இல்லையா அப்படிங்கிறார். சிவபாபா பரமாத்மா என்னுடைய தந்தை அப்படின்ற ஞாபகம் வந்துச்சுன்னா ஆத்மா என்னுடைய சகோதரங்கிற ஞாபகம் வரணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஸ்ரீமத் தான். அதை ஃபாலோ பண்ணாலே போதும், பாதி பிரச்சனை முடிஞ்சு நமக்கு. ஆத்மா, பரமாத்மா, டிராமா. ஆத்மாவான நான், என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் எல்லாரும் டிராமானுசாரமா இங்க வந்து எல்லாரும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரமாத்மா வந்து புரிய வச்சிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அவருடைய நினைவுல இருந்தா இப்ப நான் பாவ கர்மங்களை அழிஞ்சிடும், எனக்கு தெய்வீக குணங்கள் சம்ஸ்காரம் உருவாகும், நான் இந்த கலியுகத்துல தப்பிச்சு சத்தியுகத்துக்கு போயிடுவேன். இவ்வளவுதான் விஷயம், முழு ஞானமுமே. ஆனா அந்த பார்வையும் மாறுறதுல, அந்த உள்ளுணர்வும் மாறுறது இல்ல. இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே இல்ல, நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிறதே இல்லைங்கிறாரு. ஆத்மா, பரமாத்மா, டிராமா. புரிஞ்சுக்கோங்க, மொத்தமா முடிஞ்சிடும். சரி பிரதர், இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நமக்கு படிப்பு சொல்லித் தருபவர் சுயம் ஞான கடலாகிய எல்லையற்ற தந்தை. இதில் ஒருபோதும் சந்தேகம் வரக்கூடாது. பொய் கபடத்தை விட்டு தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சாட் வைக்க வேண்டும். தேகாபிமானத்தில் வந்து ஒருபோதும் துரோகி ஆகக்கூடாது. இரண்டாவது, டிராமாவை புத்தியில் வைத்து பாபாவுக்கு சமமாக மிக மிக இனிமையானவராக மென்மையானவராக இருக்க வேண்டும். தனது அகங்காரத்தை காட்டக்கூடாது. தனது வழிமுறையை விட்டு விட்டு ஒரு பாபாவின் உயர்வான வழிப்படி நடக்க வேண்டும். தன்னுடைய வழிப்படி நடக்க கூடாது. தன்னுடைய மனது சொல்றது, மற்றவர்கள் சொல்றத பற்றிலாம் நடக்க கூடாது. பாபா என்ன சொன்னாரு அதப்படிதான் நடக்கணும். டிராமா பாயிண்ட வச்சு இனிமையானவர்களா மென்மையானவர்களா மாறணும். அந்த டிராமாவுடைய புரிதல் இருக்கணும். சகோதர ஆத்மாக்கள் டிராமா அனுசாரமா வந்து பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன கல்பத்துல என்ன விதமான பாட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அதே தான் இப்பயும் பண்றாங்க. அந்த ஆத்மாக்களுக்குள்ள இந்த நேரம் இந்த செகண்ட் இதைத்தான் பேசணும், இப்படித்தான் என்னைய கோவப்படுத்தணும், இப்படித்தான் என்னைய திட்டணும்னு பதிவா இருக்குது. அதுபடி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? டிராமால இருக்குது நடக்குதுன்னு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அப்படிங்கிறப்ப இனிமையானவர்களா மென்மையானவர்களா இருப்பீங்க, அமைதியானவர்களா இருப்பீங்க. நீங்க டிராமா பாயிண்ட மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இவங்க நம்மள பேசலாம், எப்படி நம்மள சரியா? நான் சும்மா விடுவேன் அவங்கள, இவங்க 4 வார்த்தை பேசினா நான் 10 வார்த்தை பேச விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த தேக அபிமானம் வந்துடும். அதனாலதான் ஒருபோதும் அந்த அகங்காரத்தை காட்டாதீங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப முக்கியமான சிஸ்டர். அந்த டிராமா பாயிண்ட பத்தி நான் அதிகமா சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அப்பா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணும். ஒண்ணு, அதுக்கு ஒரே பாயிண்ட் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, அழியாத ஆத்மா. எப்படி ஆத்மா ஒருபோதும் அழியாதோ அதே போல அதுல பதிவான பாகமும் ஒருபோதும் அழியாது. எனக்குள்ள பதிவான பாகம் இருக்குது பாத்தீங்களா, அது ஒருபோதும் அழியாது. அதே போலதான் உங்களுக்குள்ள பதிவான பாகமும் அழியாது. நம்மளை யாரு திட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குள்ள பதிவான பாகமும் அழியாது. அதே நேரம் அதே செகண்ட் ஒவ்வொரு கல்பமும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கோங்க, இனிமையானவர்களான் மாறிடுவீங்க அப்படிங்கிறார். ஓகே. ஆமா, டிராமா பாயிண்ட கோவத்துக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த உலக நாடகத்திலேயே பாருங்களேன், 5 சொரூப பயிற்சி கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? ஆத்மா, தேவதா, மூர்த்தி, பிராமன், பரிஸ்தா. இந்த டிராமா பாயிண்ட் தெரிஞ்ச ஒரு ஆள் யாரு இந்த 5 சொரூபத்துல?
அஞ்சு டிராமா தெரிஞ்ச பாயிண்ட் வந்து நம்ம பிராமணன் தான். பிராமணனுக்கு மட்டும்தானே தெரியும். அப்ப பிராமணனால மட்டும்தான் கோபத்தையும் விட முடியும். அப்ப எவ்வளவு பெரிய விசேஷமான ஆத்மான்னு பாருங்க. தேவாத்மாவுக்கே தெரியாது டிராமா பாயிண்ட். உலகமே காலில் விழுந்து வணங்கிக்கிட்டு இருக்க மூர்த்திகளை, சரியா, அவங்களுக்கே தெரியாது. ஆனா பிராமணனா நமக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா எவ்வளவு பெரிய விசேஷமான ஆத்மா. எவ்வளவு போதை ஏறணும் உங்களுக்கு. யாரு தெரியுமா நான் அப்படின்னு மாயைய முன்னாடி வர முடியுமா, நீங்க விரல கூட அசைக்க முடியாதுன்னு மாயைக்கு சவால் விடக்கூடிய இடத்துல இருந்துட்டு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க கோவத்தை பார்த்துட்டு. சரி, ஓகே சிஸ்டர். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. ஒரு தந்தையினுடைய அன்பில் லவ்லின் ஆகி இலக்கை சென்றடையக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டவர் ஆக. பாப்தாதா குழந்தைகளை தங்களுடைய அன்பு மற்றும் சகயோகம் என்ற மடியில் அமர வைத்து இலக்கை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் உழைப்பிற்கும்போது அல்ல, ஆனால் எப்பொழுது நெடுஞ்சாலைக்கு பதிலாக சந்துகளில் செல்கிறீர்களோ அல்லது செல்ல வேண்டிய இலக்கை கடந்து முன்னால் சென்று விடுகின்றீர்களோ அப்போது திரும்பி வருவதற்கான உழைப்பு செய்ய வேண்டி உள்ளது. உழைப்பில் இருந்து தப்பிப்பதற்கான சாதனம் ஒருவருடைய அன்பில் இருங்கள். ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள். அப்பொழுது வேறு எதுவும் தென்படாது. அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். ஆமா, நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்றத பாருங்க. முதல்ல உங்களை பார்த்தாதான் தன்னுடைய அன்பு, ஒத்துழைப்பு அப்படிங்கிற அந்த சகயோகம்ன்ற கொடுத்து உங்களை தன்னுடைய மடியில அமர்த்தி வச்சிருக்காரு. சரியா, நீங்க தந்தையின் அன்புல மூழ்கி இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ரீமத் படி ஒழுங்கா நடக்கணும். அப்படித்தான் இருந்தீங்க அப்படின்னா மாயையின் கவர்ச்சியில இருந்து விடுபட்டுருவீங்க. அதத்தான் எப்படி சொல்றாரு பாருங்க. 2 விஷயம் சொல்றாரு. 2 விஷயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறது. நெடுஞ்சாலையில நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. அப்பா கொடுத்த ஸ்ரீமத்து உயர்ந்த வழி அப்படிங்கறதுல நெடுஞ்சாலைங்கிற ஸ்ரீமத்து. சரியா, ஸ்ரீமத் இந்த ஓரத்துல நீங்க இருக்கீங்க, அந்த ஓரத்துல பாபா இருக்காரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு நீளமான ஒரு ரோடு சிஸ்டர். அதுல இந்த பக்கம் பாபா இருக்காரு, இந்த ஓரத்துல இந்த முனையில பாபா இருக்காரு, அந்த முனையில நாம இருக்கோம். சரியா, ஆத்மாவான நாம கார்ல இப்படி போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நேரா பரமாத்மாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனா குழந்தைங்க என்ன செய்றீங்க அப்படின்னா சைடுல சந்துல திரும்பிடுறீங்க. அதாவது பரமத் வழியாவோ மன்மத் வழியாவோ போயிடுறீங்க. அத சொல்றாரு. ஸ்ரீமத்துங்கிறது நேரா தந்தையை மட்டும் நினைவு செய்து தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் பண்ணி நடந்து தந்தை அடையிறது, தந்தைக்கு சமமாகிறது. ஆனா சந்துல திரும்பிடுறீங்க அப்படிங்கிறாரு. அதான் மன்மத்து பரமத்து அப்படிங்கிறது. சரியா, இல்லைன்னா இலக்க தாண்டி போயிடுறீங்க. பரமாத்மா விட்டுட்டு தாண்டி வேற எங்கேயாவது போயிடுறீங்க. மனசிந்தனை வேற ஏதாவது சிந்தனையில போயிடுறீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஒண்ணு பரமத் படியா நடக்கிறீங்க, இல்லாட்டினா சந்துல போயிடுறீங்க, இல்லாட்டினா அந்த இலக்கை தாண்டி வேற எங்கேயாவது போயிடுறீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா இதுதான் உழைப்புக்கு அனுபவமாகுது. ஆனா நீங்க கரெக்டா இலக்கு நோக்கி போனீங்க, ஸ்ரீமத் படி நடந்து போனீங்க, தந்தை அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீங்க மேல் நோக்கி, அதாவது அதிகமாவும் செய்யக்கூடாது. அதாவது ஸ்ரீமத்துங்கிற கோட்டு மேலேயே நீங்க நடக்கணும். ஸ்ரீமத்தை தாண்டி மேலையும் போயிடக்கூடாது, ஸ்ரீமத்தை தாண்டி கீழே இறங்கியும் போயிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. அது விஷயம். இன்னொன்னு காலத்தை குறிக்கும். நிகழ்காலத்திலேயே நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கான விஷயமும் கூட இருக்குது இதுல. எப்படின்னா இறந்த காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் சில சமயம். இது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதான் சந்துல திரும்புறது. சந்துல இப்படி என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கறது மாதிரி, இப்ப ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வீணான விஷயங்கள்ல இப்படி போயிடுறது. இது இறந்த காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் மனசு. இன்னொன்னு எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த விஷயம். இப்ப இறந்த காலத்தை பத்தி யோசிக்காதீங்க, எதிர்காலத்தை பத்தி யோசிக்காதீங்க. நிகழ்காலத்துல பாபா கூடவே இணைந்த சொரூபமா இருங்க. தந்தையின் அன்புல மூழ்கி இருந்தே நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்துகிட்டே இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. இறந்த காலம் இருக்குது,
எதிர்காலம் இருக்குது. ரெண்டையும் பத்தியுமே யோசிக்கிறாதீங்க. நிகழ்காலத்துல தந்தையின் அன்புல மூழ்கி இருந்து நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அப்ப எல்லா கவர்ச்சியில இருந்து விடுபட்டுருவீங்க, உழைப்புல இருந்து விடுபட்டுருவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இது உழைப்பிற்கான மார்க்கம் கிடையாது அப்படிங்கிறார். இலக்கை கடந்து முன்னால் சென்று விடுகிறீர்களோ அது திரும்பி வருவதற்கான உழைப்பு செய்ய வேண்டியுள்ளது. அதுதான். தாண்டி போயிடணும்னா என்ன, நிகழ்காலத்துல பாபாவோட வாழணும். நீங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னா இலக்கை தாண்டி போயிட்டீங்க இல்லையா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இறந்த காலம், எதிர்காலம். இறந்த காலம்ன்றது சந்துல திரும்பிடுறது, என்ன எப்படி ஆயிருச்சு ஏதாயிருச்சுன்னு போய் திரும்பிடுறது. எதிர்காலம்ன்றது பின்னாடி அந்த என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப நிகழ்காலத்துல பாபாவுடைய அன்புல மூழ்கி இருந்து மாயின் கவர்ச்சியில இருந்து விடுபட்டு இருக்கணும்ன்றது முயற்சி செய்யறது கிடையாது, நிகழ்காலத்துல இருக்கிறது கிடையாது அப்படிங்கறது சொல்றாரு. அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். அதாவது ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள், அப்பொழுது வேறு எதுவும் தென்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்காலத்துல இருக்க சொல்றாரு. அதுல இருக்குது என்னது, மன்மத்தும் ஸ்ரீமத்தும் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஒண்ணு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமும் இருக்குது இந்த நெடுஞ்சாலை கதையில. இன்னொன்னு பரமத்தும் ஸ்ரீமத்தும் இருக்குது. பரமத் மன்மத்துங்கிறது சந்தில திரும்புறது இல்ல இலக்க தாண்டி போறது, அதுவும் இருக்குது. ஸ்ரீமத்துங்கிற கோட்டை தாண்டி மேலையும் போயிடாதீங்க கீழையும் போயிடாதீங்க, கரெக்டா கோட்டு மேலே நடங்கன்னு சொல்றாரு இல்லையா, அதுவும் இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சூட்சமமா இருக்கும் சிஸ்டர் வரதானம். நம்ம தான் நல்ல விதத்துல படிச்சு புரிஞ்சுக்கணும். ரெண்டு மூணு தடவை எல்லாம் இல்ல, 10 தடவையா திருப்பி திருப்பி படிக்கணும். என்ன சொல்றாரு புரிஞ்சே ஆகணும். எனக்கு எதையோ சொல்ல வந்திருக்காரு என்கிட்ட அப்பா. எனக்கு புத்தி தெளிவா இல்லைங்கிறதுக்காக நான் அதை படிச்சுட்டு பறிக்காம போயிடக்கூடாது இல்லையா? புத்தி தெளிவாகிற வரைக்கும் வரணும், திருப்பி திருப்பி படிக்கணும். அப்ப ஒரு நேரம் ஒரு செகண்ட்ல டச் ஆயிடும் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறது. அப்பா ஸ்லோகன் கொடுக்கறாங்க. தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் அனுபவத்தை முகம் மற்றும் தந்தையின் மூலம் செய்வித்திடுங்கள். அதிர்ஷ்டத்தின் அனுபவத்தை முகம் மற்றும் நடத்தையின் மூலம் செய்வித்திடுங்கள். இப்ப சொன்னோம் இல்லையா, ஆன்மீக போதையில இருக்கணும். தன்னுடைய அதிர்ஷ்டம் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்? அரை கல்பம் தேவாத்மாவா வாழ்ந்திருக்கேன், அரை கல்பம் என்னை வணங்கிட்டு வந்திருக்காங்க, இப்ப பரமாத்மாவின் மடியிலே அமர்ந்திருக்கேன், நாளைக்கு பரிஸ்தாவா மாதிரி முழு உலகத்துக்குமே சக்தி கொடுக்கக்கூடிய பரிஸ்தாவா இருக்கேன், அப்ப எவ்வளவு உயர்ந்த ஆத்மாவா இருக்கேன் அப்படிங்கிறது போதை நினைவு இருக்கணும். அந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில தெரிஞ்சது அப்படின்னா எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படும் மற்றவர்களுக்கு? பரமாத்மா வெளிப்படுவார் இல்லையா உங்க மூலமா, அத சொல்றேன். ஆமா, அப்பா வெளிப்படுத்தும். அதான் உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலம், அதிர்ஷ்டத்தின் அனுபவத்தின் மூலம் முகம் மற்றும் நடத்தையில் அதை வெளிப்படுத்துங்கள் சொல்றாரா? நடத்தையின் மூலம் செய்வித்திடுங்க. அதிர்ஷ்டத்தின் அனுபவத்தை முகம் மற்றும் நடத்தையின் மூலம் செய்வித்திடுங்கள். ஆமா, அதான். சரி, ஓகே. ரெண்டும் ஒண்ணுதானே சிஸ்டர்? அதிர்ஷ்டத்தை அனுபவத்தை செய்ய வைக்கணும், அது உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமும் செய்ய வைக்கணும். அப்ப எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க, நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க, தந்தையின் அறிமுகம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், எல்லாரும் முக்திக்கு போயிருவாங்க இல்லையா? எல்லாரும் முக்திக்கு போகணும்னா நீங்க ஜீவன் முக்திக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா அவங்களும் முக்திக்கு போயிடுவாங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. அருமையான விளக்கம், அருமையான வரதானம். நல்லா திரும்ப திரும்ப படிச்சு நல்லா தாரணைக்கு எடுத்துப்போம். ஆமா. சரிங்க சிஸ்டர், ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. பாபாவுக்கு நன்றி. ஓம் சாந்தி. நன்றி பாப்பா.